வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா கோழி குஞ்சும் திருக்குறளும். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு பண்ணையில ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சு. அந்த கோழி குஞ்சு ஒரு நாள் உணவு தேட கிளம்புச்சு. அப்ப அது மேல சில கற்கள் வந்து விழுந்தது. அதை பார்த்த அந்த கோழி குஞ்சு, அடடா வானம் இடிஞ்சு விழுது, இதை உடனே நம்ம போய் சிங்கராஜா கிட்ட சொல்லணும்னு கிளம்புச்சு. வேகமா நடந்து போன அந்த கோழி குஞ்சு போற வழியில ஒரு அன்னப்பறவையை பார்த்தது. ஏன் கோழி குஞ்சு இவ்வளோ வேகமா ஓடி வரன்னு அந்த அன்னப்பறவை கேட்டுச்சு. அதுக்கு, வானம் இடிஞ்சு விழுது, என் மேல கூட சில பாறைகள் விழுந்தது, நான் போய் சிங்கராஜா கிட்ட இதை பத்தி சொல்ல போறேன், அவரு தான் நம்மளை காப்பாத்துவார்னு சொல்லுச்சு இந்த கோழி குஞ்சு. இதை முழுசா நம்பின அன்னப்பறவையோ அது கூட சேர்ந்து சிங்கராஜாவை பார்க்க ஓடுச்சு. அப்ப அங்க ஒரு வாத்து நின்னுக்கிட்டு இருந்தது. ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு அந்த வாத்து. அதுக்கு இந்த ரெண்டு பறவைகளும் சொல்லுச்சு, வானம் இடிகிற விஷயம் உனக்கு தெரியாதான்னு, நாங்க சிங்கராஜா கிட்ட அடைக்கலம் கேட்டு போறோம்னு சொல்லுச்சு அந்த பறவைகள். உடனே வாத்தும் அதுங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுது. அப்படி ஓடும்போது ஒரு வான்கோழியை இந்த 3 பேரும் பார்த்தாங்க. வானம் இடிகிற விஷயத்த சொல்லி அதையும் கூட்டிட்டு ஓடினாங்க. நடு காட்டுக்கு போனதும் ஒரு நரி இந்த கூட்டத்தை நிறுத்துச்சு. என்ன பறவைகளா, என்ன அவசரம், இப்படி ஓடுறீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. நரி கிட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொன்னாங்க இந்த பறவைகள். உடனே அந்த நரி, இப்படி மெதுவா போனீங்கன்னா வானம் உங்க தலை மேல விழுந்துடும், எனக்கு ஒரு குறுக்கு பாதை தெரியும், அது வழியா வேகமா போய் சிங்கராஜா கிட்ட சொல்லி தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா பறவைகளும் நரியை நம்பி நரி பின்னாடியே ஓட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அங்க ஒரு குகை இருந்துச்சு. இதுக்குள்ளதான் சிங்கராஜா இருக்காரு, உள்ள போங்கன்னு சொல்லிச்சு நரி. உடனே எல்லா பறவைகளும் உள்ள போக ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த குகை சிங்கம் வசிக்கிற குகை கிடையாது, அது நரி குடும்பம் வசிக்கிற இடம். எல்லா பறவைகளையும் பிடிச்சு சாப்பிட்றதுக்காக அங்க இருந்த நரிகள் துரத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த சின்ன கோழி குஞ்சு மட்டும் தப்பிச்சு தன்னோட பண்ணைக்கு ஓடி வந்துடுச்சு. சுட்டீஸ், உங்களுக்கு திருக்குறள்ல வர எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குறளுக்கு அர்த்தம் இந்த கதை வழியா தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் எத்தனை பேர் சொன்னாலும் அதுல இருக்க உண்மையை கண்டுபிடிக்கிறதே அறிவாகும். இல்லனா இந்த முட்டாள் கோழி குஞ்சோட முட்டாள்தனமான பேச்சை கேட்டு நரிக்கு உணவா மாறின பறவைகள் மாதிரி தான் நமக்கும் ஆபத்து வரும். அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.